அதாவது நீங்க சொல்றது ஆட்சியை அதிகாரத்தை சுவைத்தது அவர்களெல்லாம் முறைகேடானவர்கள் தான், அப்படித்தானே? அப்படித்தானே சொன்னீங்க நீங்க? அதற்கு சாத்தியம் இருக்கிறது எல்லாருக்கும். அப்படிலாம் இல்லை. தேனை அடைய எடுக்கிறவன் புறங்கையை நக்காம இருப்பானான்னு கேட்பான். ஆமா, இவங்க 3 பேரும் புறங்கையை நக்கிறவர்களா, நக்கியவர்களா, நக்கி கொண்டிருக்கிறார்களா? அப்படி சொல்றது மூலமாக நீங்கள் யாரையோ தப்ப விடுகிறீர்கள் என்ற அர்த்தம் இல்லையா? அப்ப அவர் பி டீமா? அப்ப நடிகர் விஜய் பாஜகவின் பி டீமா? அதுதான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கக்கூடிய ஆளுமையோடு ஒப்பிடத்தக்கவர் விஜய் என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியும்? எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த பயிற்சியும் இல்லாமல், எந்த வளர்ச்சியும் இல்லாமல், எந்த அரசு அதிகாரமும் இல்லாமல், எந்த நிர்வாகம் இல்லாமல், ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவருடைய நிறுவனமாகவும் இல்லாமல் எப்படி நீங்கள் இல்லை என்று மறுப்பீர்கள்? கமர்ஷியல் மசாலா படங்கள்ல நடிச்சு கோடிகளை சம்பாதிச்சு ஒளிச்சு வைக்கிற இடம் இல்லாதப்ப நீங்க அரசியலுக்கு வருவீங்க. உங்களை நாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு வேடிக்கை வைக்கணுமா? சார், கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல்லறியாங்க சார் ராஜகம்பி. உலகத் தமிழர்கள் அனைவரையும் மாற்றுக்குரல் நேர்காணல் நிகழ்ச்சிக்காக நான் வரவேற்கிறேன். இன்றைய நேர்காணலில் முகமுகமாக நாம் அரசியல் விமர்சகர் மற்றும் தமிழக அரசியலை குறித்து மிக துல்லியமாக பேசக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் தோழர் ராஜகம்பீரன் அவர்கள் எம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். சார், வாங்க. சார், இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்று நிலை காணப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணி, நேற்று தாவேகாவோடு செங்கோட்டையின் ஒரு நிலை, பிஜேபி எடப்பாடி ஒரு நிலை, எப்போது போல் சீமான் ஒரு நிலை. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையில் திமுக அதிமுக என்கிற அந்த இருதுருவ அரசியலை தாண்டி நான் கூட ஒரு உதாரணத்தோடு சொல்வதுண்டு, ஓமையோடு சொல்வதுண்டு. ஒரு நதிக்கு 2 கரைகளைப் போல தமிழ்நாட்டு அரசியல் என்கிற நீரோடை அதிமுக திமுக என்கிற 2 கரைகளுக்கு நடுவே தான் இந்த அரசியல் நதி நெடுங்காலமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ அண்ணா தொடங்கி வைத்த 67 ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு இன்றைக்கு வரைக்குமே திமுகவா அதிமுகவா என்கிற அரசியல் தான் இங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் நெருங்க போகுது. இந்த அரசியலை மாற்ற வேண்டும் என்று பல அரசியல் கட்சிகள் முளைத்திருக்கிறது. அப்படி நீங்கள் ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் எதிர்க்கட்சி வரிசையிலே கூட உட்கார முடியாமல் அது அதிமுக என்கிற கட்சி வந்ததற்கு பின்பு மாநில கட்சிகளுக்கான போட்டியாக அது மாற்றப்பட்டு விட்டது. தேசிய கட்சியா ஒரு திராவிட கட்சியா என்றுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இருந்திருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எம்ஜிஆரினுடைய வருகை மாற்றிவிட்டது. அப்ப தேசிய கட்சியா திராவிட கட்சியா கிடையாது, 2 திராவிட கட்சிகளுக்குள்ளே யாராவது ஒருவர் ஆட்சி அமைப்பார் என்கிற நிலையை நோக்கி அது நகர்ந்து விட்டது. இப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான். திராவிட கட்சிகள் மிஸ்டர் கிளீனாக இருக்காங்களா? நான் கேட்குறேன். எந்த கட்சி கிளீனாக இருக்காங்க? முதல்ல இது ஒரு அபத்தமான பேச்சு. அரசியல்ல அபத்தமான பேச்சுனா அப்போ அவங்க செய்கிறது நீங்கள் செய்கிறது சரியாதுங்க. பல 1000 பேர் ஒன்று கூடுகிற ஒரு திருவிழா இருக்கு, 10,000 பேர் ஒன்று கொடுக்குற ஒரு திருவிழா இருக்குது. அந்த திருவிழாவில் ஒரு பேப்பர் கூட கீழே விழுகாமல் இருக்கணும், தூசி படாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒழுங்குபடுத்த முடியுமா? லட்சக்கணக்கான பேர் திரளுகிற இடத்துல நான் என்ன கேட்குறேன், டிசிப்ளின். அது மாதிரி தேர்தல் திருவிழாவில் அரசியல் கட்சிகள் 100% பெர்ஃபெக்ட்னு ஒரு அரசியல் கட்சியை கற்பனையாக உருவாக்க முடியுமே தவிர நிஜத்தில் எவனுமே உருவாக்க முடியாது. தூய்மைவாதம் என்பது அரசியல்ல அபத்தமான ஒரு ரொம்ப காலமாக பேசப்படுகிற ஒரு மிக மிக தவறான கருத்து. ரொம்ப சிறப்பா இருக்குங்க நீங்க பேசுறது. அநியாயத்தை நியாயப்படுத்துறீங்க, நீங்க எது அநியாயம்? ஊழலை நியாயப்படுத்துறீங்க, சட்ட விவகாரத்துல வியாபடுத்துறீங்க, அரசுடைய பணத்தை காவு கொள்றதை நியாயப்படுத்துறீங்க. நீங்க அப்படித்தான் எடுத்துக்க முடியும். இல்ல அதெல்லாம் நியாயமா இருக்கு, அதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும். அதுங்க அதிகார துஷ்பிரயோகம் எங்கு நடக்கவில்லை என்றால் யார் அதிகாரத்துக்கு வரவில்லையோ அவர்களினுடைய கருத்து. அதிகாரத்துக்கு எவன் வரவே முடியவில்லையோ, இன்னும் சேரவில்லையோ, அவன் மட்டும்தான் என்ன சொல்லுவான்னா, நான் ஊழல் இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது. நடைமுறைக்கு வந்து விட்டால் தேர்தல் ஜனநாயகம் என்பது நாம் ஜனநாயகம் என்று சொல்லி கொண்டாலும் அடிப்படையில் அது பணநாயகம். அனைத்து அரசியல் கட்சிகளும் கோடீஸ்வரனுக்கு தான் சீட்டு கொடுக்குறான்.
கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ரோட்டில் வந்து உண்டியல் கொடுக்கணும், அவனை திட்டிட்டு போகிறான். டீசல் விலை உயர்வை, பெட்ரோல் விலை உயர்வை வந்து கண்டிப்பதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், தோழர் ஏதாவது கொடுங்க, நிதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். போகிறவன் பைக்கில் தான் போகிறான், அவன் பெட்ரோல் அதிக விலைக்கு வாங்கி ஊற்றி விட்டுட்டு தான் போகிறான் டேங்கில். அப்போ இன்றைக்கு அரசியல் என்னவாக மாறி இருக்கிறது என்றால், முழுக்க முழுக்க பணக்காரர்களால் தீர்மானிக்கப்படக்கூடிய, கோடீஸ்வரர்களால் தீர்மானிக்கப்படக்கூடிய, கார்ப்பரேட்டுகளால் தீர்மானிக்கப்படக்கூடிய இடத்தை நோக்கி அரசியல் நகர்ந்து விட்டது. கார்ப்பரேட்னா என்ன, முதலாளித்துவம்னா என்ன, செல்வம் ஓரிடத்திலே குவிகிறது, அதுவே முறைகேடு தான். முறைகேடானவர்கள் தான். இப்போ நீங்கள் அதிகமாக தேர்தல் நிதி வாங்கிய கட்சி பாஜக, அது தேர்தலுக்கு வாங்கிய நிதியே முறைகேடு. அந்த கட்சி வந்து ஊழலை ஒழிக்கிறேங்குது. நான் இந்தியாவிலேயே பெரிய வாஷிங் மிஷின் நாங்கள் தான் வச்சுருக்கோங்கிறான். எந்த அரசியல் கட்சி தனக்கு எதிராக பேசினாலும் உள்ள தூக்கி போட்டு அவனை வந்து அமலாக்கத்துறையை வச்சு, சிபிஐ வச்சு, வருமான வரித்துறையை வச்சு அவனை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இவன் என்னமோ புனிதர் மாதிரி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டே திரிகிறான். அப்போ இங்கு முறைகேடாக பயன்படுத்தப்படாத ஏதாவது ஒன்று இருக்கிறா? மதம் வந்து முறைகேடாக பயன்படுத்தப்படலையா? சாதி முறைகேடாக பயன்படுத்தப்படலையா? அதிகாரம் முறைகேடாக பயன்படுத்தப்படலையா? ஏதாவது கடவுள் முதற்கொண்டு முறைகேடாக பல பேர் என்ன சொல்கிறான், கடவுளை வந்து தன்னுடைய கல்லாப்பெட்டியாக மாற்றி வச்சிருக்கான். சாமியார்களுக்கு தான் இந்த நாட்டிலே மாமியார்கள் அதிகம். பிடிபடுவதற்கு முன்பு வரைக்கும் தான் அவன் சாமியார், பிடிபட்டால் போலி சாமியார். கடவுளே இங்கே கரப்ஷன் தான். தேர்தல் அரசியல் எப்படி வந்து கரப்ஷன் இல்லாத அரசியலை நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வருவீங்க? ஆகாயத்திலிருந்து கொண்டு வருவீங்களா, இல்லை ஆகாயத்துக்கு மேலே இருந்து கொண்டு வருவீங்களா, பூமிக்கு கீழே தோண்டி கொண்டு வர போறீங்களா? இது ஒரு பைத்தியக்காரத்தனத்தை சொல்லி எல்லா கட்சியும் மோசமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி, அரசியலின் மீது ஒரு சிலர் தீண்டாமையை உருவாக்கி ஓட்டு போட விடாமல் பண்ணிக்கிறான். இன்னொன்று குறிப்பிட்ட கட்சி மீது ஃப்ரேம் பண்ணுறான். அவனுக்கு என்னென்னா, பண்ணையார்கள் கட்சி நடத்திய போது, காங்கிரஸ் கட்சி நடத்திய போது அவனுக்கு அது பிரச்சனையாக இல்லை. சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததற்கு பின்பு இவனுக்கு என்னென்னா, அம்பானி கொள்ளைக்காரனாக இருக்கிறானா, அதானி கொள்ளைக்காரனாக இருக்கிறானா என்பது குறித்தெல்லாம் அவனுக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா பிடிக்காதுல்ல. நடந்து போன சைக்கிளில் போன கவுன்சிலர் கார் வாங்கிட்டான்னா கொள்ளைக்காரனாகிட்டான் தானே சொல்லுவான். அவனுக்கு அரசியலில் வந்து என்ன இருக்குன்னா, சாமானியர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதன் மீதான வயிற்றெரிச்சலை தான் நாங்கள்லாம் இருக்கும் போதெல்லாம் அரசியல் தூய்மையாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு தராங்க. எந்த காலத்தில் அரசியல் தூய்மையாக இருந்துச்சு? காமராஜர் காலத்திலேயே ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் கூலி இல்லாமல் எப்படி வந்து நாங்கள் சாதாரண கூலி தொழிலாளியை போவோம்னு கேட்டதுக்கு ஒரு நாள் கூலியை வழங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்திலே. ராஜகம்பீரனுடைய ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன புரியுறேன்னா, பாஜக, திமுக, அதிமுக எல்லா கட்சிகளும், அதாவது நீங்கள் சொல்கிறது ஆட்சியை, அதிகாரத்தை சுவைத்தது அவர்களெல்லாம் முறைகேடானவர்கள் தான். அப்படித்தானே சொன்னீங்க நீங்கள்? அதற்கு சாத்தியம் இருக்கிறது எல்லாருக்குமே. அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாரதிய ஜனதா, அதிகாரத்தில் இருக்கிற பாஜக, அதிகாரத்தில் இருக்கிற திமுக, அதிகாரத்தில் இருந்த அதிமுக, இவர்கள் 3 பேர் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான முகமாக இருக்காங்க. அது மூலம் தாவேக்கா இருக்கிறாங்க, சீமான் இருக்காங்க. இவர்கள் அனைவரும் முறைகேடின் ஒட்டுமொத்த வடிவம் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க சொன்னீங்க, இப்பதான் சொன்னீங்க. அப்ப அது வந்து யார் பேசுற பேச்சு? நீங்க சொன்னீங்க. இப்போ யார் பேசுற? ஆட்சிக்கு வராதவர்கள் எல்லாம் பேசுற. அதிகாரத்தில் இருப்பவர்கள், அதாவது கிராமத்துல ரொம்ப சாதாரணமா சொல்லுவான், தேனை அடைய வந்து எடுக்கிறவன் புறங்கைய நக்காம இருப்பானான்னு கேட்பான். ஆமா, அதை நான் ஒத்துக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். அரசியலிலே குறைந்தபட்ச தீமையை தேர்ந்தெடுப்பதுதான் ஜனநாயகத்தினுடைய வடிவம். இவங்க 3 பேரும் புறங்கைய நக்கிறவர்களா, நக்கியவர்களா, நக்கி கொண்டிருக்கிறார்களா? இது நீங்க வந்து தனிநபர் குற்றச்சாட்டை நோக்கி ஒட்டுமொத்த சிஸ்டம் கெட்டு போனது சம்பந்தமான ஒரு உரையாடலை நிகழ்த்தும் போது நீங்க குறிப்பிட்ட கட்சியை நோக்கி என்னை நகர்த்தி விடுறதுங்கிறது ஒரு முறையானதல்ல. நான் கேட்கறது என்னன்னா, அதிமுக, பாஜகன்னா அதிகாரத்தில் இருந்தவர்கள் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுல. நீங்க ஏன் திரும்ப ஏன் ஏன் கேட்டு கதவுங்கிறீங்க? நான் கேட்டுன்னு சொன்னப்போ அது கதவு தானே அர்த்தம். நான் எல்லாரையும் தான் சொன்னேன். நீங்க ஏன் பர்டிகுலரா வந்து என்னை வந்து கார்னர் பண்ண பாக்குறீங்க? நீங்க சரி, அதுக்கு அவசியம் இல்லையா? ரைட், அப்படியே போறோம். மக்கள் பார்த்துக்கிடுவாங்க. திரு ராஜகம்பீரன், இப்ப நீங்க சொல்லும்போது ஒரு கவலையா இருக்கு. சாமானியர்களுக்கு, கக்கன்களுக்கு, ஜீவாக்களுக்கு, காமராஜர்களுக்கு, பெரியாரிய கொள்கையை பேசுகிற பெரியாரியர்களுக்கு, அண்ணாக்களுக்கெல்லாம், நீதிவான்களுக்கு நாட்டில் இனி எலெக்ஷனில் நிற்க முடியாது. அப்போ கார்பரேட்டுகளும் அவர்களால தானே இவ்வளவு அரசியல் கட்சிகள் உருவாகி இருக்கு. காமராஜர் இருந்த கட்சி தானே காங்கிரஸ் கட்சி. அது அந்த காலம் சார். இனி வரக்கூடிய காலத்துல இந்த காலத்துல எல்லாருமே நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி 4 சட்டை வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு 20 சட்டை வச்சிருக்கீங்க. நுகர்வு வாழ்க்கை பெருகி இருக்கிறதா இல்லையா? ஒவ்வொரு தனி மனிதருமே கரப்ஷனா இருக்காங்க.
நீங்க வந்து கட்சிகள் கரப்ஷன் ஆனிச்சுன்னா நம்ம தாங்க கட்சி, சார் நான் என்ன சொல்றேன், நான் தான் கட்சி, நீங்க தான் கட்சி. ஜனநாயகங்கிறது எங்கேயோ ஆகாயத்துல பூந்தோட்டம் இல்லைங்க. நீங்களும் நானும் தாங்க ஜனநாயகம். நீங்க கரப்ஷன் ஆயிட்டீங்கன்னா ஜனநாயகம் கரப்ஷன் ஆயிரும். நீங்க தூய்மையா இருந்தீங்கன்னா, நீங்க ஓட்டுக்கு காசு வாங்க முடிஞ்சீங்கன்னா ஜனநாயகம் தூய்மை அடைஞ்சிடும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பொறுப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து திருப்பி கொண்டு போய் வந்து யாராவது ஒரு பெரிய தலைவர்கள் மேல போய் அட்டாச் பண்றீங்க. அது கிடையாது. நான் என்ன சொல்றேன் சார், நான் தலைவரை அட்டாச் பண்ணல. பக்தவச்சலர் இருந்தாரு, ராஜா இருந்தாரு, ஓமந்தூரார் இருந்தாரு, அண்ணா இருந்தாரு, காமராசர் இருந்தாரு, ராஜாஜி இருந்தாரு, எல்லாரும் இருந்தாங்க. ஆமா, அந்த காலத்தில் மார்சல் நேசமணியும் சரி, கக்கன்களும் ஜீவாக்களும் எல்லாம் அரசியல்ல இருந்த காலத்தை போன்றல்ல. இன்னைக்கு 60 வருஷம் தாண்டிட்டோம். சரி, அந்த காலத்திலயுமே நீங்க தனிநபர்களை தானே உதாரணம் சொல்றீங்க. எல்லாரும் அப்படி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல எல்லாரும் இல்ல, அந்த காலத்திலும் ஊழல் இருந்தது. இப்பயும் இருக்கிறாங்கல்ல, இப்பயும் நல்ல கண்ணு இருக்கிறாரு. ஏங்க இருங்க, இப்பயும் சிறந்த மனிதர்கள் நல்ல கண்ணு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கரப்ஷனுக்கு வந்து சம்பந்தமே இல்லாம தம்முடைய அரசியல் வாழ்க்கையை ஈழ போராட்டத்துக்காக ஒப்படைத்த பல நெடுமாறி இருக்கிறாரு. தோழர் தியாகு மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. கள போராட்டங்களில் அரசியல் களங்களுக்கு மட்டுமே போறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து எந்த தவறுகளும் செய்யாமல் அரசியல் போராட்டங்களை மக்களுக்காக வாழ்கிறது இருக்கிறாங்க. அவங்களை மக்கள் மதிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களா, அவங்கள வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. நல்ல கண்ணு வந்து முதலமைச்சர் ஆகாம போனது யாருக்கு நட்டம்? தமிழ்நாட்டுக்கு நட்டமா, நல்ல கண்ணுக்கு நட்டமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயமா. அதனால இன்றைய அரசியல் யதார்த்த களம் என்னவோ அதை நோக்கி தான் நம்ம பேச முடியும். இப்போ வாங்க பாயிண்ட். திமுக எனது பொது எதிரி, அரசியல் எதிரி. பாஜக என் கொள்கையின் எதிரி. தூய்மையான அரசியல், ஊழலற்ற அரசியல், மலிவான அரசியல், விளம்பர அரசியல், இலவச அரசியலுக்கு எதிரான பிரகடனத்தை நடிகர் தாவேகா விஜய் மேற்கொள்கிறார். அதிமுகவுடைய மூத்த தலைவர் எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? அவர் வெற்றி பெறுவதை நம்ப முடியும். எப்படி நீங்கள் சந்தேகிக்கிறது? இல்ல அவருக்கு எப்படி நம்புறது இல்ல, எப்படி நீங்கள் சந்தேகிப்பீங்க? நல்லா தரமாட்டல. யாராவது நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி யோசிக்கிறது? இப்ப கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி வேறயா? தனித்தனியா சொல்றாரு அவர். ஊழல் இல்லங்க. இப்ப இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆதிக்க இந்தியை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது கொள்கை. அப்பனா காங்கிரஸ் ஏத்துக்கலாமா? அன்னைக்கு எப்படி முடிவெடுத்தாங்க? அண்ணா எப்படி முடிவெடுத்தாரு? கடந்த கால வரலாற்றில் தான் சொல்றேன். கொள்கை எதிரி தாங்க அரசியல் எதிரி. அது வேற இது வேற எப்படி சொல்ல முடியும்? இது திசை திருப்புகிற வேலையாளி. அப்ப என்ன அர்த்தம்னா, கொள்கை எதிரி பாஜகவை நான் மென்மையாக மயிலிறகால் வருடி கொடுப்பேன், அரசியல் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுகவை நான் வந்து கடுமையாக தாக்குதல் நடத்துவேன், பாய்ச்சல் நடத்துவேன் அப்படின்னு சொல்றது மூலமாக நீங்கள் யாரையோ தப்ப விடுகிறீர்கள் என்ற அர்த்தம் இல்லையா அதுக்கு? அப்ப அவர் பி டீமா? அப்ப நடிகர் விஜய் பாஜகவின் பி டீமா? அதுதான் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? பி டீம் நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க? ஒரு திரைப்பட நடிகன், சரி, வசூல் நாயகன், சரி, கோடிகளிலே சம்பளம் வாங்குகிறவன், சரி, நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு வந்து ஆதாயத்தை அடைகிறவன், ரைட்டு, எந்த முகாந்திரம் இல்லாம திடீர்னு அரசியலுக்குள்ள வர்றாரு. இந்தியா மொத்தத்திற்குமே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு அதிகமாக தேர்தல் நிதி கொடுத்த மார்ட்டினுடைய மருமகன் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறவர் அரசியல் கட்சிக்கு வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக வர்றாரு. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்ல இருந்து, பாஜகவில் இருந்து அதிமுகவுக்கு வந்து டிராவலான நிர்மல்குமார் என்பவர் கட்சியின் முதன்மை பொறுப்புக்கு வருகிறாரு. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸராக இருந்து விஜயை வந்து வருமான வரித்துறை சோதனை செய்தவர் அந்த கட்சிக்கே வந்து சேர்றாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவினுடைய ஆசி பெற்று எடப்பாடியை எதிர்ப்பதற்காக தனியாக பேரணி நடத்தி பெரிய அளவில் கட்சியை ஒன்றிணைப்பேன் என்று சொன்ன பாஜகவின் தூதுவராக தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருந்த செங்கோட்டையன் திடீர்னு வந்து தாவேகாக்குள்ள போறாரு. கூட்டி கழிச்சு பாருங்க. நான் இதே கேள்வி கணக்கு சரியா வருதா இல்லையா? இதே கேள்வி கேட்குறேன். ஒரு நடிகர், எந்த பிலமும் இல்லாதவர், அப்படிதான் நீங்க சொன்னீங்க. இதே கேள்வியை கேட்குறேன். ராபின்சன் பூங்காவில் 1940 49 திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு ஒரு கவிஞர், ஒரு இயக்குனர் அல்ல, அது ஒரு நல்ல எழுத்தாளர், பேரறிஞர் அண்ணா ஓரிரவு போன்ற நாடகங்களை எழுதியவர். அவருக்கு அன்னைக்கு அந்த சிந்தனை வந்துச்சு, அரசியல் தூய்மை கொண்டு வரணும்னு வந்துச்சா இல்லையா? ஆமா, வந்துச்சு இல்ல. கருணாநிதி வசனகர்த்தாக்கு வந்துச்சு இல்ல. நடிகர் எம்ஜிஆருக்கு வந்துச்சு இல்ல. இன்னைக்கு 60 வருஷமா அவங்க சாதிச்சு கொண்டு போல சுய சிந்தனை உடையவரா விஜய்? ஏன் சார்? அண்ணா பேரறிஞர் அண்ணாவை போல சிந்திக்கக்கூடியவரா விஜய்? கலைஞர் கருணாநிதியை போல சிந்தனை ஆற்றல் மிக்கவரா விஜய்? எம்ஜிஆரை போல அரசியலிலே பயிற்சி பெற்றவரா விஜய்? கேளுங்க, இதுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா சார்? தகுதி எப்படி சார் சொல்றது? வாய்ப்புகளை கொடுத்தா தானே சார் தகுதி உருவாகும். வாய்ப்புகளே கொடுக்க மாட்டேங்க, அவர் தகுதி இல்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க? எம்ஜிஆரை திமுக காரங்க சொன்னாங்க, அவர் சினிமாக்காரன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தாங்க.
சரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்களை வந்து அப்படிலாம் சொன்னாங்க. ஜெயலலிதா சினிமா எவ்வளவு பெரிய ஆட்சியை கொடுத்தாங்க. ஒரு பேர் சொல்லுறேன், கருணாநிதியும் ஆட்சியை கொடுத்தாரு, அண்ணாவும் ஆட்சியை கொடுத்தாரு. அப்படிதான் விஜயும் கொடுப்பார், கொடுக்க மாட்டார். இப்ப நீங்க குறிப்பிட்ட பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இருக்கக்கூடிய ஆளுமையோடு ஒப்பிடத்தக்கவர் விஜய் என்பதற்கு ஒரு உதாரணத்தை உங்களால சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியும்? எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த பயிற்சியும் இல்லாமல், எந்த வளர்ச்சியும் இல்லாமல், எந்த அரசு அதிகாரமும் இல்லாமல், எந்த நிர்வாகம் இல்லாமல், ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவருடைய நிறுவனமாகவும் இல்லாமல் எப்படி நீங்கள் இல்லை என்று மறுப்பீர்கள்? கோடிகளிலே வந்து குவித்து வைத்திருக்கக்கூடிய ஒருவன், வருமான வரித்துறைக்கே கூட அல்வா கொடுக்கிற ஒருத்தன், வரி கட்டாத ஒருத்தன், 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிற ஒருத்தன், திடீர்னு வந்து நான் வந்து ஒரு பெரிய தலைவராக வரப்போறேன், ஆட்சி மாற்றத்தை தரப்போறேன்னு சொன்னா நம்புவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? இந்த நாட்டிலே சிறு வயதிலே இருந்து 10 பருவத்தில் டீனேஜில் தொடங்கி தொடர்ந்து அரசியல் போராட்டங்களிலே, கள போராட்டங்களிலே இருக்கிறவர்கள் தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்லேயும் பகுதி சார்ந்த போராட்டங்கள், மீத்தேன் எடுக்கக்கூடாது என்று போராட்டம், டங்ஸ்டன் எடுக்கக்கூடாது என்று போராட்டம், நிலவளத்தை காப்பாற்ற வேண்டும், நீர்வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம், மணல் லாரிகள் கடத்தப்படுகின்றன, நதிகளே கடத்தப்படுகிறது, மணல் லாரிகளின் வழியாக மணல் கடத்தப்படுகிறது என்பதற்கு எதிரான இயற்கை வளத்தை சூறையாடாதே என்று சொல்லக்கூடிய போராட்டம் என்று எத்தனையோ போராட்ட களங்களிலே தொடர்ந்து நிற்பவர்கள், சிறைச்சாலைக்கு போனவர்கள், வழக்குகளை சந்தித்தவர்கள், காவல்துறையினுடைய அத்துமீறல் அடக்குமுறையை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் தலைவராக வேண்டாம். சினிமாவில் நடனமாடி கொண்டிருந்தவன், சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசினவன், சமூக அக்கறையோடு கூடிய படங்களில் கூட நடிக்காம கமர்ஷியல் மசாலா படங்கள்ல நடிச்சு கோடிகளை சம்பாரிச்சு ஒளிச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லாதப்ப நீங்க அரசியலுக்கு வருவீங்க. உங்களை நாங்க முதலமைச்சர் ஆக்கிட்டு வேடிக்கை வைக்கணுமா? சார், கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்து கல்லறியாங்க சார். ராஜகம்பீரன் என்ன கண்ணாடி கூண்டு இருந்து கண்ணறிறீங்க? பேரறிஞர் அண்ணா சினிமால இருந்தவர், கருணாநிதி சினிமால இருந்தவர், நடிகர் அவங்கலாம். சார் என்ன சார் பேசுறீங்க? நடிகர் சினிமாவில் இருந்தானா வசனகர்த்தா சினிமாக்காரரு, கவிஞர் சினிமாக்காரரு, பாடலாசிரியர் சினிமாக்காரரு, நடிகரும் சினிமாக்காரர் தான். என்ன சார் அப்ப நடிகருக்குன்னு ஒரு அடையாளம், கவிஞருக்குன்னு ஒரு அடையாளமா? உண்மைதான், வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குன்னா, சுய சிந்தனையிலே வந்து சிந்திக்கிறவன் எழுத்தாளன் என்றால், சுயமாக சிந்தித்து பேசுகிறவன் பேச்சாளன் என்றால், நடிகன் இன்னொருத்தருடைய கருத்துக்கு உதட்டை அசைக்கிறவன் தானே. அப்ப நீ உன்னை டைரக்ட் பண்றது யார்? நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து சிறந்த அரசியல்வாதியாக நடிக்க தொடங்கி விட்டார். அவரை டைரக்ட் பண்றது யார்? அமித்ஷாவா, பாஜகவா? ஆதாரம் உண்டா? பி டீம்னு இன்னைக்கு காலைல ஒரு செய்தி வந்திருக்கு. திமுகவின் பி டீமா? யாரு? நீ செய்தி வருது. பொதுவாக எல்லாரும் எழுதுவாங்க. வலைத்தளம் என்பது ஒரு யார் வேணாலும் எழுதுவான். சரி, நம்ம 2 பேரும் பேசுறது யாருக்குமே தெரியாது. ஆனா பேசினதாக அதுக்கு முன்னாடி செய்தி போட்டுருவோம், இந்த இவங்க தான் பேசுறாங்கன்னு. சரி, அப்படி ஒரு காலத்தில் அது என்ன பி டீம்? தன்னை எதிர்ப்பதற்கு பி டீம்னு சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஒரே ஒரு ஆதாரத்தை வைங்க சார். ஒரே ஒரு ஆதாரத்தை வைங்க. செங்கோட்டையன் எடுத்து போய் சேர்ந்தது. அவர் ஒரு கட்சியில் இருந்தார், 70-50 வருஷமா இருந்தார், ஒரு மூத்த தலைவர், ஒரு அதிமுக காரன், திராவிட இயக்கத்துக்காரன். ஆமா, நீங்க வந்து தன்னுடைய என்ன சொல்றது 77 வயதுக்காரன், தன்னை விட வந்து மகன் வயது இருக்கக்கூடிய ஒருவரை போய் திடீரென்று ஒரு தலைவராக ஒப்புக் கொடுக்கிறார் என்றால், இது பாஜக போட்டு கொடுத்த மேப்பா, உங்கள் சொந்த பயணமா? அப்படின்னா திமுக காரங்கள்லாம் வந்து தன்னுடைய மகன் உள்ள உதயநிதி அடுத்த தலைவராக அவனுக்கெல்லாம் மானம் இல்லை, மரியாதை இல்லை, ரோஷம் இல்லையா? ஏன் இல்லை? அவர்கள் கேட்கறே பதில் சொல்லுங்க. அதே இங்கே துரைமுருகனுக்கு இல்லையா? ரோஷம் இல்லையா? பொன்முடிக்கு இல்லையா? ஏங்க, துரைமுருகன் வயோதிகருங்க. கட்சிக்கு இளைஞர் வேணுமா, அயோத்தியர் வேணுமா? ஐயா ராஜகம்பீரன், நீங்க என்ன சொன்னீங்க? தன்னை விட மகன் வயசு, பேரன் வயசு இருக்கக்கூடிய 84 வயசு இருக்கிறவன் எந்த தியாகம் செய்யாமல் அடுத்த முதல்வராக, அடுத்த துணை முதல்வராக உதயநிதி ஏற்றுக்கொள்கின்ற போது செங்கோட்டையன் விஜய் ஏற்றுக்கொள்வது என்ன தவறு? உதயநிதி என்ன தவறு? உதயநிதியை நீங்க தான் கேட்டீங்க. உதயநிதியை வந்து துரைமுருகனுக்கு தலைவராக ஆக்குறது கட்சியில வந்து வேலை செய்யல யாரும் இங்க திமுக என்ன முயற்சினா, அடுத்த தலைமுறையில இந்த திராவிட இயக்கத்தை அடுத்த தொடர்ச்சிக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணணும்ட்டு உதயநிதியை வந்து ரெடி பண்றாங்களே தவிர, துரைமுருகன் இப்பொழுதும் ஸ்டாலின் தலைமையில தான் இருக்கிறார். இன்னைக்கு திமுகவின் தலைவர் வந்து ஸ்டாலின் தான், உதயநிதி கிடையாது. நீ சொல்றதே தவறான. இப்போ இறுதியான ஒரு கேள்வி சார். தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிரான மனநிலை, ஆன்டி இன்கம்பன்சி வெடிச்சிருக்கிறது. நான் சொல்லலை, பத்திரிகையில் வர செய்தி, அது உண்மையாக போய் அது நீங்கள் தான் சொல்லணும். மாற்றாக மக்கள் பல இடங்களில் நாங்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறோம், பழைய அரசியல் வேணாம் அப்படிங்கிற மக்களுடைய எழுச்சிருக்கு. இன்னைக்கு அவங்க வலிமையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவுகள் எப்படி அமைய போகுது உங்களின் பார்வையில்? மீண்டும் திமுக ஆட்சி தான் அமையும். திமுகவை எதிர்ப்பவர்கள் எல்லாம், எதிரிகள் என்று அறிவிப்பவர்கள் எல்லாம் எதிர்கட்சிகளாக இல்லாமல், எதிரி கட்சிகளாகவும் இல்லாமல் உதிரி கட்சிகளாக இருக்கான். 4 முனை போட்டி தான் நடக்க போகுது. ஒரு பக்கம் திமுக அதிமுக, கரெக்ட், நாம் தமிழர் கட்சி,
இப்போ தாவேகா தலைமையில் இந்த அதிமுகவிலே இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள் சில பேர் சேரலாம் என்று சொல்லப்படுகிறது. அதனால் அரசியலில் அவர்களுக்கு கட்டமைப்பு கிடையாது. தாவேகாவுக்கு உண்மையிலேயே திமுகவுக்கு ஒருவேளை எதிர்ப்பலை இருந்தால் கூட அந்த எதிர்ப்பலையை கைப்பற்றி அதிகாரமாக மாற்றுவதற்கான கட்டமைப்பு தாவேகாவிடம் இல்லை. அந்த கட்டமைப்பு அதிமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அதிமுக ஒன்றுபட்டு பாஜக அல்லாத ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியை அமைத்திருந்தால் திமுகவா அதிமுகவா என்கிற போட்டியில் அதிமுக வெற்றிக்கு மிக அருகிலே வந்திருக்கலாம் அல்லது வெற்றி கூட பெற்றிருக்கலாம். ஆனால் அதிமுக சிதறுண்டு கிடக்கிறது. அது ஒரு சிதறு தேங்காய் போல கிடக்கிறது. அதை பிறக்கி திங்கிற வந்து ஒரு சில கூட்டாங்கி இருக்கானே தவிர அந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று சொல்லுகிற போதெல்லாம் கட்சி 2 படுகிறது, 3ஆக மாறுகிறது, 4ஆக மாறுகிறது. எனவே திமுகவை வெல்வதற்கான ஆற்றல் கொண்டவர்கள் யாரும் எதிர்காலத்திலே இல்லை. தனித்தனியாக அவர்கள் கோஷம் போட்டு கொண்டிருப்பார்கள், தனித்தனியாக தேர்தலை சந்தித்து கொண்டிருப்பார்களே தவிர திமுகவை அவர்களால் ஒரு நாளும் வெல்ல முடியாது. இந்த நல்ல நேரத்தில் சமாதானம் இல்லை பல கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கு. ரொம்ப நன்றி.